சென்னையில் அடுக்குமாடி வீடுகள் வாங்க வேண்டுமா? பிரதான பகுதிகளான அண்ணா நகர், வடபழனி, அம்பத்தூர் ஓரகடம், ராம்நகர் மற்றும் பசும்பொன் நகர் பகுதிகளில் மிக நேர்த்தியாக வாஸ்து முறைப்படி தரமான மூலப்பொருட்களை வைத்து கட்டிக்கொண்டிருக்கும் கைராசியான ஸ்தாபனம். அணுகவும் கீழச்சிவல்பட்டி வள்ளியப்பன் அவர்களின் முருகன் பில்டர்ஸ், சிவில் கான்ட்ராக்டர் அண்ட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ். 250 வெள்ளக்காரனும் வயலின கையில வச்சிருக்காங்க. அப்ப உள்ள கூப்பிடுறாங்க இளையராஜாவை. மாஸ்ட்ரோ மியூசிக் மாஸ்டர் மிஸ்டர் இளையராஜா, இந்தியா தமிழ்நாடு வெல்கம் அப்படின்னு அவனுடைய இங்கிலீஷ்ல சொல்றான். உள்ள போற எல்லாரும் யாரா இளையராஜா, பெரிய பேண்ட் போட்டு போய் கம்பீரமா வருவார் நினைச்சிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தான். இவரு ஒரு கதர் ஜிப்பாவும் ஒரு ருத்ராட்ச மாலையும் போட்டு ஒரு கதர் வெட்டியை கட்டிட்டு பாதி தாடி பாதி இல்லாத தாடியா இருந்து அவர் உள்ள போற. வெள்ளக்காரன் கேட்டான், அந்த ஆளுதானா இளையராஜா? அவர் அப்ப வெள்ளக்காரன் நினைச்சான், மகாத்மா காந்தி கூட தேவலாமே அரையாளையா இருக்காரு, இவர் ஆடகத்திலும் இல்லாத மாதிரி இருந்தது, இந்த ஆளு நமக்கு பாடம் நடத்தி நாங்க வாசிக்கணுமா அப்படி ஏளனமா நினைச்சான். அதை பார்த்துட்டாரு கமலஹாசன். உடனே இளையராஜா சொன்னாரா, அண்ணா உன்னை எல்லாரும் ஏளனமா நினைக்கிறான் வெள்ளக்காரன், நீ ஒரு பாட்டு ராகத்தை விடு, எல்லா புருஷங்களும் குச்சி எடுத்த குரங்கு எப்படி அடங்குதோ அது மாதிரி அடங்கிடுவான். என்ன தம்பி எந்த பாட்டை பாடுறோம்னா இளையராஜா, ஏன் படத்தை எனக்காக பாட்டு இல்லை அதையே பாடினா. என்ன பாட்டு பாடுறாரா? நாயகன் படத்துல பாட்டு இல்லை அதையே பாடினாரா. அது கூண்டுல ஏறி நின்னாரு. வெள்ளக்காரனா அப்படி ஏறனமா பார்த்தால கூண்டுல ஏறி நின்ன உடனே அந்த ராகத்தை வந்து பாடினாரா. தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 வளரும் பிறையிலே தேயாதே அழுதா மனசு தாங்காதே. பாடி முடிச்சோன்னு அந்த 250 வெள்ளக்காரனும் கையில வச்சிருந்த வயலின கீழே வச்சுட்டு 5 நிமிஷம் கை தட்டான். அந்த அத்தனை பேரும் வரிசையா வந்து இளையராஜாவுடைய கையை பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்தாங்க. உலகம் ஜெர்மனிக்காரன் இருக்கிறான், இங்கிலாந்துக்காரன் இருக்கிறான், ரஷ்யாக்காரன் இருக்கிறான், எல்லாரையுமே தன்னுடைய ராகத்தினால அவன் நம்மளை அடிமைப்படுத்தினான். இந்த இசைஞானி இளையராஜா அவனை அடிமைப்படுத்தி வந்தார். இன்னைக்கு வாழ்க்கை